ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். இந்த வருஷமே ரொம்ப மோசமான வருஷமா எல்லாத்துக்கும் அமைஞ்சிட்டு இருந்துச்சு காய்ஸ். என்னடா இது வருஷம் இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கும் போது தான் வருஷத்தோட கடைசி நாள்ல தளபதி 68 அப்டேட் ஒன்று விட்டுருக்காங்க. தளபதி 68ஓட ஃபர்ஸ்ட் லுக்கு, அப்புறம் வந்து அதோட டைட்டில் என்ன அப்படிங்கறதையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், அதான்டா டைட்டில். அண்ணனுக்கு கரெக்டான டைட்டில். கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ், அந்த மாதிரி கடைசியா தான்டா வந்திருக்கு அப்டேட். நான் கூட என்னடா சேனலுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது, என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சூப்பரா தளபதி 68 அப்டேட் கரெக்டான டைம்ல வந்துருச்சு. இனி ஃபேன்ஸும் ஹாப்பி, பர்சனலா எனக்கும் ஹாப்பி தான். சோ அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல எப்படி இருக்கு அதை பத்தின மீம் ரிவ்யூலாம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுவோம் गाइस. இதுதான் இந்த உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன்ட்ரோவை இறக்குடா. இதுதான் गाइस ஃபர்ஸ்ட் லுக்கு, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படின்னு போட்டு ரெண்டு தளபதி நின்று இருக்காங்க. ஒரு வயசான தளபதி, ஒரு சின்ன வயசு தளபதி. சில பேர் சிரேஷ் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பாராசூட் லேண்டிங் போல. பாதையில என்ன சேரா இல்ல ரத்தமான்னு தெரியலையே, லியோ மாதிரி ரத்தம் தெறிக்க தெறிக்க ஃபர்ஸ்ட் லுக் விட்டுறாங்களா அந்த மாதிரி தெரியல எனக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா மவுண்டெயின். சோ தளபதியோட கெட்டப் பாத்தீங்கன்னாவே தெரியுது, பாராசூட்ல இருந்து இறங்கி இருக்காரு. மேல பிளைட்டும் பறந்துகிட்டு இருக்கு. போடு டாப் கன் மேவரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் தியரி போயிட்டு இருக்கு. சில பேர் கெட்டப் பார்த்துட்டு இது வந்து டைம் டிராவல் படம்டா, வெங்கட் பிரபுனாவே டைம் டிராவல் படம் தான், தளபதி சின்ன வயசு தளபதியும் பெரிய வயசு தளபதியும் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, உலகத்தை காப்பாத்த போறாங்க, ஏலியன் அடிச்சு தம்சம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. அதையெல்லாம் மேட்ச் பண்ணி சம்மந்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட டைட்டில் வந்து விஜய் தளபதி இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி தளபதி தான்டா கோட்னே அறிவிச்சிட்டாங்க. அதோட வெங்கட் பிரபு சிக்னேச்சரா இந்த டைம் வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு போட்டாரு. இவன் தான்டா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி, தளபதி தான்டா என்றும் ஹீரோங்கிற மாதிரி போட்டு வச்சிருக்காரு. சூப்பர். அதோட ஒரு வேர்டிங் போடுவாங்க, லியோல இருந்து வந்த பழக்கம் போல இங்க நம்ம போட்டு வச்சிருக்காங்க. லைட் கேன் டிவோர் தி டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கேனாட் கன்சியூம் தி லைட் அப்படிங்கிறாங்க. என்ன லைட் டார்க்னஸ் டெனன் படம் மாதிரி குழப்பறீங்க, என்னமோ போங்க. இன்னும் டீடைல்டா உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னு வைங்க, பாராசூட் காஸ்டியூம் போட்டிருக்காங்க. அதை தவிர டீடைலா என்ன இருக்கு, கையில காப்புக்கு இது இருக்கா? இந்த டைம் காப்பெல்லாம் இல்ல गाइस, லியோவோட தூக்கிட்டாங்க. கருப்பு ஷூ போட்டிருக்காரு. இதுதான் அவங்க சொன்ன டார்க்னஸா இருக்குமோ? மத்தபடி பெருசா இல்ல ஒன்னும் டீடைலிங் கண்டுபிடிக்க முடியல. மீசையில எல்சியூன்னு இருக்கா? இல்ல அப்ப எல்சியூ கனெக்ட் இல்ல गाइस. வெங்கட் பிரபு யூனிவர்ஸுக்கு ஏதாச்சும் ஒன்று போட்டிருக்காரா? அதுவும் போடல. சரி ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் லுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. காலையிலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, லான்ச் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது தளபதி 68 அப்படிங்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளைன் பாலைவனத்துல பறக்குது போல. சூரரை போற்றா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு. ஏதோ டிஃபரெண்டா ஹாலிவுட் லெவல்ல ட்ரை பண்ணுவாங்களாட்டு இருக்கு. ஓகே, தளபதி இப்ப நியூ ஜானர்ல ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுவும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருவோம். அதோட ஒரு சோகமான விஷயம் பாத்தீங்கன்னா, கேப்டன் நம்ம எல்லாத்தையும் விட்டு போயிட்டாரு. 2 நாளா எல்லாரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் மை சைல்ட்ஹுட் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு, மறக்க முடியுமா கேப்டனோட டயலாக்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு மோசமான வருஷம் தான். சரி, கடந்து போறதுதான வாழ்க்கை. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர்க்கு கரெக்டான ட்ரீட்டா இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக்கு. ரொம்ப தேங்க்ஸ் வெங்கட் பிரபு. ஹே பிரபு, அந்த மாதிரி கடைசி நேரத்துல வந்து சூப்பரான ட்ரீட் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. இதோ வந்துருச்சுல ஃபேன் எடிட்டு, எப்படி சங்கு சக்கர மாதிரி டைம் டிராவல் கிளாக்காட்ட வச்சிருக்காங்க. ஒருவேளை மும்பை இந்தியன் சப்போர்ட்டரா இருப்பாரோ பாப்போம். என்னடா அது, லியோ போஸ்டரே அதே மாதிரி போட்டு கோட்டுன்னு போட்டீங்க. இன்னும் நம்ம ஆளுங்க லியோவை மறக்க முடியாம சுத்திக்கிட்டு இருக்கீங்க. லியோ மாதிரியே தளபதி 68க்கும் அப்டேட்டா விட்டா எல்லாத்துக்கும் ஜாலியா இருக்கும் गाइस. அடுத்த வருஷத்தை அப்படியே ஓட்டிடலாம். இன்னொரு ஃபேன் எடிட், எப்படி காட்டுக்குள்ள தளபதி 68 ஆமா, ஷட்டர் ஐலாண்ட் ரீமேக்னு சொல்லிடுவானுங்களோ. என்னென்ன ஃபேன் தியரி இந்த படத்துக்கு வரப்போதோ தெரியல. ஃபர்ஸ்ட் லுக் அப்படியே பசில் மேல நடந்து போறாராமா. சோ எல்லாரும் இந்த படம் வந்து ஒரு மாதிரி சயின்டிபிக்கா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்களா இருக்கு. சயின்டிபிக்கான எடிட்டாவே இருக்கு. வெங்கட் பிரபு போட்டாரு தளபதி 68 லேண்ட்ஸ் திஸ் ஈவினிங் லேண்டிங். அப்ப கண்டிப்பா ஏதோ ஏரோப்ளைன் சம்பந்தப்பட்ட படம் தான் गाइस இது. ஆர் யூ ரெடி ஃபார் தளபதி 68 ஃபர்ஸ்ட் லுக்? ரெடியா? இதுக்கு தானே காத்துக்குன்னு இருக்கும், சீக்கிரம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் விட்டோன்னே எல்லாம் ஹாப்பியா இருந்தாங்க. டைம் டிராவல் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா வாரிஸ் படத்துல வர மாதிரி எடிட் போட்டீங்க. டைம் டிராவல் நிறைஞ்ச ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜானரு, வித்தியாசமான ஜானரா இருக்கும் போல. ஆனா டைட்டில் போன மாசமே கண்டுபிடிச்சிட்டாங்க गाइस. தளபதியோட படம் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்டுங்கிறதா டைட்டில்னு சொல்லிட்டு எப்படிதான் கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. ஆனா லியோ படத்துக்கு ரொம்ப நாளா சஸ்பென்ஸாவே இருந்துச்சு. நம்ம ரோல்ஸ், ராய்ஸ், எட்வின் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியா லியோன்னு சொல்லிட்டு விட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஆனா இந்த கோட்டு கொஞ்சம் முன்னாடியே லீக் ஆயிருச்சு. இதே மாதிரி நிறைய லீக் ஆகுமோ ஃபியூச்சர்ல பாப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லுக்லயும் பாத்தீங்கன்னா ஏதோ பிளேன்ல இருந்து குதிக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த கான்செப்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய லீக் ஆகும் போல. இதுக்கு பேசாம அவங்களே அப்டேட்டா எல்லா வீடியோலயும் விட்டுறலாம். திரும்பவும் பசில் அந்த மாதிரி தான் தளபதி 68 ஃபேன்
எடிட் நல்லா இருக்கு. அதுவும் ஜேடி கெட்டப்ல இருக்காரு தளபதி. காமெடி, தக் லைஃப், டாக்ஸிக், கோட்டு, ட்ரெண்டிங் வேர்ட்ஸ் எல்லாம் டைட்டிலா வச்சு சாவடிக்கிறானுங்களே. ஆமா சரி, ட்ரெண்டா இருக்கிறதா வைப்போம், அப்பதான் நம்ம படமும் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. தளபதிக்கு எதுக்குங்க ட்ரெண்டு? தளபதியே ட்ரெண்டு தான். என்ன போட்டிருக்கு படி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பெருசா போட்டிருக்கு. சரி, எப்படி கதைக்கு எதுக்கும் பெருசா சம்பந்தம் இருக்காது, சும்மா ஸ்டைலுக்காக போடுறது தானே. இதை படிச்சு என்ன ஆக போகுது? தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போட்டாங்கல்ல எடிட், ரொனால்டோவா மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஃபுட்பால்ல கோட் யாருன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சண்டை. பல பேர் மெஸ்ஸி வேர்ல்டு கப் ஜெயிச்சனால அவர் தான்டா கோட் அப்படிங்கிறாங்க. வேர்ல்டு கப் ஜெயிக்கலனாலும் என்று ரொனால்டோ தான்டா கோட் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. இதை வந்து சில ஃபேன் தியரி, T68 இஸ் இன்ஸ்பயர்ட் பை வில் ஸ்மித் ஜெமினி மேன். எது ஜெமினியா? ஜெமினி 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 கமினி கமினி அந்த மாதிரி போஸ்டர் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே உடனே அந்த படம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டீங்க. லியோ ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ், இது என்ன ஜெமினி மேனா? விளங்குண்டா? கோட்டே தம்பி 1 கிலோ கறி கொடுப்பா. கரியா கரியா யாருகிட்ட வந்து என்ன கேட்டுட்டு இருக்க? கோட்டுனா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்யா. நீ நினைக்கிற மாதிரி கோட்டு மட்டனு சிக்கன்லாம் கிடையாது. விட்டா கறி கடையில வேலை செய்வாரான்னு கேட்டுருவானுங்க போல. லியோல வந்த மாதிரியே இந்த வேர்ல்ட் ஆஃப் அன்டைம்டு ரிவர்ஸ் காமாட்டஸ் எய்தர் பிகம் டிவைன் காட்ஸ் ஆர் ட்ரெட்ஃபுல் டீமண்ட். அந்த மாதிரி ஒரு வேர்டிங் அண்ணன் ஸ்டேட்மெண்ட் லியோல வச்ச அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட். லியோ நல்லா தானங்க இருந்துச்சு, ஃபேக் பிளாஷ்பேக்ல தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகி போச்சு. அந்த மாதிரி இந்த படத்துல எதுவும் பண்ணாம இருந்தா சூப்பரா இருக்கும். ஃபேன்ஸ் என்ன மொத்தமா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து நிக்கிற? அதான் லியோவே ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்த படம் தான், இதுவும் அதுல ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படியே சூப்பரா டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல நடிங்க தளபதி, அப்பதான் ஃபேன்ஸுக்கு குதூகலமா இருக்கும். இதை வந்து சில எடிட், ரோஹித் சர்மா சின்ன வயசு அப்புறம் வயசான எடிட் நல்லா தான் இருக்கு. கோட்டுனா கோழி மட்டும் சும்மாவா, கோழிக்கு எடிட்டா போடுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோழி ஒரு எடிட் சின்ன வயசு இப்ப இருக்கிறது என்றும் அவன் கோட்டு. அப்புறம் தலதோனி மட்டும் சும்மாவா, எப்படி லாங்கார் விட்ட சின்ன வயசு கெட்டப்பு அப்புறம் போன வருஷம் கெட்டப் போல தலதோனி இப்பயே லாங்கார் தான் விட்டுருக்காரு, அதையும் சேர்த்து போட்டுருக்கலாம். சச்சின் தான் எப்பவுமே காடு கோட்டு எல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி படம் பேரு கோட்டு இல்ல, தளபதியே கோட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு இவனும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்களாம். நல்லா தான் இருக்கு. பஞ்ச் டைலாக்லாம் எப்படி இருக்கும்? நீ ஆணவத்துல ஆடு, ஆனா வானத்துல நான் தான் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ தோணுதே. இதாண்டா கோட்டு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஹாப்பி. கோட்டு தான் சும்மா வரசாம ஓடிரு. சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு இதுலயும் இருக்கு. அதனால வெங்கட் பிரபு சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. நல்லாதான் இருக்கு. தம்பி வெங்கட் பிரபு, நீ ஆல்ரெடி 2021லயே கோட்டை வச்சு படம் பண்ணிட்ட, இஃப் ஐம் நாட் ராங் சயின்டிபிகலி. ஆஹா, சிம்பு சொல்றாரா நானே கோட்டு தான்யா, எதுக்கு இன்னொரு கோட்டு வைக்கிற அப்படின்னு பண் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மீமும் இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு ஹாலிடே, கேம், டயட், சிக்ஸர், ரீயூனியன், குயிக்கி, இன்னையா குயிக்கின்ல வச்சிருக்காரு, இப்பதான் கவனிக்கிறோம். ஹேங்கோவர், பாலிடிக்ஸ், ஹண்ட், இப்ப ஹீரோ வச்சிட்டாரு. சூப்பர். ஹீரோ பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல எவ்வளவு ஜீரோஸை கலெக்ட் பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. போடு தளபதி 68 டைட்டில் டாஸ் விராட் கோலி தான் கோட்டு, அதனால விராட் கோலி டைட்டில் வச்சிட்டீங்க. இது கூட நல்லா தான் இருக்கு. 24 சுர்ரை போற்று ரசிகர்கள் சார்பாக படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓ முடிவே பண்ணிட்டீங்க. சுர்ரை போற்றுல வர மாதிரி ஃபிளைட், அப்புறம் டைம் டிராவல் 24 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்கு. ஒருவேளை ரோலெக்ஸ் கிளைமேக்ஸ்ல கேமியோ தருவாரோ? கிரிக்கெட்ல கோட்டு கிங் கோலினா கோலிவுட்ல எங்க அண்ணன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டுட்டாங்க. வெந்து தனிந்தது காடு, கோட்டுக்கு வணக்கத்தை போடு அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இப்ப இருக்கும் பயங்கரமா சமைக்கிறோம் இன்னைக்கு ஒரு புடி. ஆமா, ஆட்டை பிடிச்சு பிரியாணி போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். லெஃப்ட் சைடு லுக் வேற மாதிரி, ரைட் சைடு லுக்கு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கொஞ்சம் செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இருங்க, அடுத்த லுக்கெல்லாம் பார்த்தா அப்புறம் இன்னும் சூப்பரா இருக்கும். தலதோனி எப்பவுமே கோட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே எடிட், இது எப்பவுமே போடுற எடிட் தானே. ஒருவேளை டைம் டிராவல் கான்செப்டா இருக்குமோ என்ன? ஒருவேளை கண்டிப்பா டைம் டிராவல் தான், இதுல என்ன சந்தேகம்? இது வந்துருச்சுல இன்னொரு ஃபேன் தியரி. கோட் வந்து பேஸ்ட் ஆன் டிபி கூப்பர் அப்படிங்கிறாங்க. டிபி கூப்பர், a man who parachuted out of an airplane in 1971 with a bag full of stolen cash, has never seen again in one of the great unsolved mysteries in the FBI. ஓ மங்காத்த மாதிரி ஃபிளைட்ல வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாராமா. எப்படி கதையை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன். வேளங்குண்டா. விஜயனா பாத்தீங்கன்னா நிவாரண பொருட்கள்லாம் தந்தாரு முந்தானேத்து. விஜயனா வாங்க நிவாரண பொருட்கள் வாங்கிட்டு போங்க தெம்மு, அது ஒரு ஓரமா இருக்கட்டும், உங்க கூட ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி செஷனா மாத்திட்டாங்க. பாத்தீங்களா, அதுவும் ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. கோட்டு வெங்கட் பிரபு சும்மா வேற மாதிரி செதுக்கி வச்சிருக்காரு, வேற மாதிரி தலைவா. விபி, வாட் யூ ஆர் குக்கிங் மேன், குக்கிங் நல்லா இருந்துச்சா? நல்லா டேஸ்டா இருக்க போகுது. கோட்டு குடல் உருவர சம்பவம் உறுதியாட்டு இருக்கு. அதோட 2023ல பாத்தீங்கன்னா அதிகமா பாக்ஸ் ஆபீஸ் கிட்டத்தட்ட 900 கோடி வந்து பாக்ஸ் ஆபீஸ்ல தளபதி மட்டும் பண்ணி வச்சிருக்காரு போன வருஷம். வேற மாதிரி தளபதி 68 பேங்க் இயர் அப்படிங்கிறாங்க. சூப்பர் தான். செல்ஃபி எடுக்க வந்தேன் ப்ரோ நானு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ட்ரெண்ட் ஆயிருச்சு. ஆமா, எல்லாரும் நிவாரண பொருட்கள் வாங்க வந்தா நீ செல்ஃபி எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருக்க. ஃபன் பண்ண வேண்டிய இடமா அது? சரி, அவரு போனா போதுன்னு விட்டுட்டாரு. ப்ரோ ஜஸ்ட் ரீக்ரியேட்டட் திஸ் இமேஜ். ஆமா, டிசப்பாயிண்டட் ஃபேன் மாதிரி டிசப்பாயிண்டட் ஆக்டர் ஆயிட்டாரு. அவன் லியோ முடிச்சு தளபதி 68 அப்டேட்டே விட ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா. டே லைக்கா ப்ரொடக்ஷன் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு தல ஃபேன்ஸ்ல டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அப்டேட் விட்டா நல்லா தான் இருக்கும்.
விடவே மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நாள கழட்டி வச்சிருந்த வாள் எடுத்து ஒட்டிக்கிட்டாங்க. கோட்டு தான் சும்மா உன் வாழை சுருட்டிடு. இதோ இன்னொரு கோட்டு. இதனடா கேங்ஸ்டர் படம் மாதிரி ஆட்டு தலையில வச்சுட்டு டைம்ல வச்சுட்டு இருக்கீங்க வேற மாதிரி. வெங்கட் பிரபு மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வெங்கட் பிரபுக்கே லியோ எடிட் பிளட்டி ஸ்வீட் கோட்டு. அண்ணா ஆல்வேஸ் ஹெட்ஸ் 2K கிட்ஸ் கிரிஞ்ச் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டு 90s கிட் எடிட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டீங்க. சிறப்பு. தளபதி 68 ஃபர்ஸ்ட் லுக் த கோட் வெங்கட் பிரபு ஹீரோ திங்க் தட் த de-aging concept will be crafted perfectly this time. An action packed scientific entertainer is loading. de-aging கான்செப்டா? அவருக்கு தான் ஏஜ் ஆகலையே, எதுக்கு de-aging டெக்னாலஜில வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? தளபதியை அப்படியே நடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. வருஷம் தளபதி ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி இந்த வருஷமும் நெல்லை பீப்புள் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. ஹோல்சம் மொமெண்டா ஃபேன்ஸுக்கு இருந்துச்சு. அண்ணா டே நான் ஃபிளட்டுக்கு வெல்ஃபேர் பண்ண வந்தவன்டா, போட்டோஷூட் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்ததை போட்டோஷூட் செஷனா மாத்தி விட்டாங்க நம்பாளுங்க. பாட்டி என்னப்பா விஜய் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. தளபதி நான் தாமா விஜய், கியூட் மொமெண்ட் ராயல அப்படின்னு சொல்லிட்டு என்னையா ஸ்டேஜ்ல இவ்வளவு எங்க இருக்க, நீதான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டாங்க. அவரை தவிர எல்லாரும் வெள்ள சட்டை போட்டு இருந்தாங்க guys. அதனால அந்த பாட்டி கன்ஃபியூஸ் ஆகி யாரோ சின்ன பையன் நினைச்சிட்டாங்களா இருக்கு. அதுவும் வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதை பாக்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. ஆன்டி ராக்குடு அண்ணா ஷாக்குடு, எத்தனை பேர் இதே வேலையா சுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போற வர எல்லாரும் உள்ள நுழைஞ்சு செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அவங்களுக்கு ஒரு ஜாலி காலம் தான். தளபதி செல்ஃபி வித் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி சும்மா எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தாரு. நல்ல மனசு. தட் கேர்ள் ஒரே போட்டோல எப்படி ஃபேமஸ் ஆன பாத்தியா? கரெக்ட். அவன் வருஷக்கணக்கா வீடியோ போட்டு ஒண்ணுமே ஃபேமஸும் ஆகல ட்ரெண்டும் ஆகல. ஆனா நீ ஒரே செல்ஃபி எடுத்து ட்ரெண்ட் ஆன பாத்தியா தமிழ்நாடு ஃபுல்லா வேற மாதிரி. இனி ஊர் ரூட் தான் கரெக்ட். கோட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்றாங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணிச்சு அந்த கோட். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க guys. அதோட இந்த கோட் ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து பார்ட் 2 வீடியோ போடுறதாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்டுக்கு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க guys. நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி பாய்.